ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் சாஃப்ட் இடியாப்பம் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அரிசி மாவு ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக நெய், சால்ட்டு தேவையான அளவு, கொஞ்சமாக தேங்காய். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த அரிசி மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக தேங்காய், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதும் தண்ணியை கொதிக்க வச்சு மிக்ஸ் பண்ணலாம் மாவை. எல்லா மாவும் ஈவனாக ஈரமாக வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை கையால் பிசைய போகிறோம். அது வரைக்கும் இது கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போது ஓரளவுக்கு சூடு கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் மாவை. இப்போ இந்த மாதிரி இடியாப்பம் புழியிற இது இருக்கும் உங்களுக்கு. அதில் இந்த மாதிரி சின்னதாக ஹோல்ஸ் இருக்கிற பிளேட்டை போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து அதில் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ளே கொஞ்சம் எண்ணெயை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மாவை அதில் சேர்த்துடலாம். ஒரு 3/4 பாகம் வர வரைக்கும் நம்ம மாவை நல்லா அதில் ஃபில் பண்ணி வச்சிடலாம். இப்போ அதோட க்ளோஸ் பண்ணுற இதால் மூடி டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு இட்லி தட்டில் நம்ம எண்ணெய் தடவிடலாம். இப்போ மெதுவாக அந்த இடியாப்பத்தை புழிய ஆரம்பிச்சிடலாம். இதயம் இந்த இதயம் இன்னும் எத்தனை இன்பங்கள் தாங்கிடுமோ, இதயம் இந்த இதயம் இன்னும் எத்தனை துன்பங்கள் தாங்கிடுமோ, ஆசை தூண்டிலில் மாட்டிக்கொண்டு இது தத்தளித்து துடிக்கிறதே, காயம் யாவையும் தேற்றிக்கொண்டு இது மறுபடியும் நினைக்கிறதே, உள்ளுக்குள்ளே துடிக்கும் சிறு இதயம் எத்தனையோ கடலை இது விழுங்கும், இதயம் இந்த இதயம் இன்னும் எத்தனை இன்பங்கள் தாங்கிடுமோ, இதயம் இந்த இதயம் இன்னும் எத்தனை துன்பங்கள் தாங்கிடுமோ. இப்போ இந்த மாதிரி எல்லா தட்டுலையும் நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை இட்லி குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதை அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம்.
இப்போ நம்ம வீட்டிலே எப்படி சாஃப்டாக இடியாப்பம் செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.